யார் நீங்க? போலீஸ்காரங்க. ஆமா, போலீஸ்காரர் தான். ஏன் என்னவா கேளு. நீங்களே கேளுங்க. என்னங்க? இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, கீழே வாங்க. என்னையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்க வந்து பேசுங்க. சரி, கீழே போய் பேசு. ஜெயலலிதாயே நமः, சரோஜா தேவியே நமः. ஹாய் ஹாய். நாங்க ரசிகர்கள். இவங்களை வச்சு நாங்க மன்றம் திறக்க போறோம். எங்க மேல ஒரு தப்பு இல்ல. அப்பவே சொல்ல கேட்டியாடா? இல்லாட்டி நான் ஏன்டா மன்றம் திறக்க போறேன்? என்ன நீங்க திறக்க போறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ, நாங்க தூங்கிட்டு இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ரெட்ட பிறவியா? ஐயா, ஒரே ஜமக்காலத்தை ரெண்டா கிழிச்சு தைச்சு போட்டுக்கிட்டோம். சரி வாங்கடா கீழே. ரூம் திறந்திருக்கு. என்னடா இருக்கு தூக்கிட்டு போறதுக்கு? பாத்தீங்களே ரெண்டு மன்றம். இன்ஸ்பெக்டர் கீழே காத்துக்கிட்டு இருக்காரு. வர சொல்லுங்க. யார? அவரையா? எல்லாரும் வந்தாச்சா? எஸ் சார். இந்த ரெண்டு பேரும் வரலீங்க. யார் அது? இந்த சேது மாதுன்னு ரெண்டு இருக்கு. ஐயோ, வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அவர்தான் கேட்டாரு. ஏயா, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம், அது பிடிக்கலையா? ரமேஷ் வீட்டுல ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. அத பத்தி தெரிஞ்சவங்க உண்மையை மறைக்காம சொல்லணும். என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? ரமேஷ் வீட்டுல ராத்திரி ஒரு அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடணும். இந்த மிருதங்க வித்துவான் சொன்னா, நெஞ்சில கத்தியால குத்துனா எப்படி சத்தம் வருமோ அதே மாதிரி சத்தமா இருக்குன்னு சொன்னா. என்ன என்னையா இருக்கிற? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் சும்மா கற்பனையா சொன்னேன். ஆமா, இவர் பெரிய அலெக்சாண்டர் டூமாஸ். உனக்கு ஏன் கற்பனை? கடால போய் இப்படி எல்லாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் வரிசை நில்லுங்க. கமான் கமான், பாருங்க பாருங்க. எல்லாம் வரிசை நில்லுங்க. வரிசை வரிசை நில்லுங்க. வரிசை நில்லுங்க. உண்மை என்னங்கறத நீங்களா சொல்றதுதான் நல்லது. இல்லன்னா நாயை ஏவி விட வேண்டியது. மாணிக்கா. ஏன் சார், மாணிக்கங்கிறது நாய் பேரா அவர் பேரா? சார் ஏன் ஐயா இவ்வளவு மோசமா இருக்கிறான்? கொலை பண்ற அளவுக்கு பழி கொடுத்துருந்தீங்க. உண்மையை சொல்லட்டா? பிஸ்கட்டை போட்டு அடுத்தவங்க அனுப்பு. கொஞ்சம் தள்ளி அனுப்பு. எல்லாரும் என்ன பழி வாங்குறீங்களா சார்? நாய் தாவறதை வச்சு ஒரு முடிவு பண்ணாதீங்க சார். என்ன இவனால வந்தது சார்? கோர கோரையா இருந்த முடிய கருது பண்ணிக்கலாம் வாடான்னு சொன்னா, அன்னையில இருந்து எந்த நாயை பார்த்தாலும் எங்களை குலைக்குது சார். நேற்று ராத்திரி கூட ஒரு நாய் வீடு வரைக்கும் துரத்தியாண்டு விட்டுருச்சு சார். கை கடுங்க சார். இவருக்கு மட்டும் இம்ப்ரெஷன் எடுத்துக்க. எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணும் சார். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். உங்களை சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, கேட்டு அனுப்பிடுறேன். போய் வேன்ல இருங்க. வேன்ல தாண்டா போற, பிளைன்லயா போற? ஏன் கைய ஆட்டுற? இத பாருங்க, யாரும் வெளியூர் போக கூடாது. எந்த நேரம் போலீஸ்ல கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன புரியுதா? புரியாதா? ஏய், கடவோர உட்கார்ந்து இருக்கிற, வண்டி ஸ்லோ பண்ணும்போது குதிச்சிட போற. பாத்துக்க சார். டேய் தவளை, வாயால கெடாத, சும்மா இரு.
என்ன பண்ணப்பா? ஏன் ஆகிற? என்ன பண்ணப்பா? என்ன பண்ணட்டாப்பா? என்ன ஏண்டா என்ன பண்ண? என்ன பண்ணாங்க? போறாங்க. அடிச்சோமாப்பா? ஏன் அழறப்பா? அடிச்சோமா? அப்புறமா அடிப்பீங்க. ஏண்டா போலீஸ்ல அடிப்பாங்கன்னு யாரா சொன்னா? நான் சொல்லல. என்னடா நீங்களே கற்பனை பண்ணிட்டு அழுதாக்கா என்னடா அர்த்தம்? நீங்க அடிக்கலன்னா எல்லாருமே தைரியமா வேன்ல ஏறுவாங்களே. உங்களை விசாரிக்க வேன்ல ஏத்தணும். ஏண்டா பயமா இருக்கா? இவர் அப்படி போக சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி இருங்க சார் ப்ளீஸ். சொல்லுடா. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் அப்படி போங்க. நானும் வெளியே போவா? ஏன் ஓடுறதுக்கா? ஏண்டா அழுதா வெளியில உள்ளவங்க எல்லாம் உங்களை இங்க கூப்பிட்டு அடிச்சு கொல்றாங்க நினைக்கிறதுக்கா? என்னடா பண்ணீங்க நேத்து? எப்ப வந்தீங்க? ராத்திரி. எத்தனை மணிக்கு? கையில கடியாரம் இல்ல, சினிமா பாத்துட்டு வந்தோம். ராத்திரி சினிமாவா? ஆமா, பகல்ல பாக்குறத விட சினிமாவெல்லாம் ராத்திரியில பார்த்தாதான் நல்லா இருக்கும். எந்த படம்? கரவு கண்ணியும் கோடை இடிக்கும் பேரிடும். 2 படமா? ஒரே படம் தான். பேர் நீட்டமா இருக்கேன்னு போனோம். எப்ப வந்தீங்க? பாதியில வந்துட்டோம். ஏன்? பிடிக்கல. பாதி டிக்கெட் இருக்கா? அது எதுக்கு? செல்லாது. ரமேஷ் வீட்டுக்கு எப்ப போனீங்க? விளக்கு எரியும் போது. போய் என்னடா பண்ணீங்க? விளக்க நாங்க அணைக்கல, சாத்து குடிச்சிட்டோம். தப்பு. கேக்கு சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டதை விசாரிக்க கூட்டிட்டு வந்தோம். இல்ல. அப்புறம் என்ன பண்ணீங்க? கத்தி எடுத்து ஆ. இப்படி 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 செஞ்சு. யாரு? இதெல்லாம் நான் தான் செய்வேன். ஆ. தேங்காய் அறுத்தான். ஆ. அப்புறம் ஓங்கி குத்திட்டான். என்ன இது? கூடைய? அது கூட ஒரு கேஸா? கத்தியில என்ன இருந்தது? பிடி. கத்தி முனையில என்னடா இருந்தது? கூறு இருந்தது. அடாடா, கத்தியில வேற ஏதாவது இருந்ததா? ரத்தம். ரத்தமா? கோழி அறுத்த ரத்தம்னா. ஏண்டா கோழிய கத்தி முனையாளி அறுப்பாங்க? இல்ல, கோழியை படுக்க வச்சு குறுக்கு வாட்டில அறுப்பாங்க. அப்புறம் என்னாச்சு? கோழி செத்து போச்சு. அது சாகட்டும்டா. நீங்க என்ன பண்ணி தொலைச்சீங்க? கொக்கோ கோலா சாப்பிட்டோம். ஏண்டா கோழிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்ல. ரமேஷ் புவனா இவங்கள பாத்தீங்களா? இல்ல. அவங்க எங்க இருந்தாங்க? மொட்டை மாடியில. போய் பாத்தீங்களா? பார்க்க கூடாது, தப்பு. ஏன்? புடிச்ச மாட்டாட்டீங்க அவங்க. அப்புறம் என்ன பண்ண? படுத்துட்டோம். அப்புறம் போத்திக்கிட்டோம். சரி. டேய், வேற யார் மேலயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதுல சார் கீழே எட்டார் கேகாம்பரன் ஒருத்தர் இருக்காரு. 2 குண்டு பிள்ளைங்க அவருக்கு. சரி. ஆமா, ஒரு பஜாரி மாதிரி பொண்டாட்டி. அந்த ஆள் இதெல்லாம் ஒண்ணும் கவனிக்க மாட்டான் சார். ராத்திரி பகல்ல பார்க்க மாட்டான் சார். திட்டு 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 படி ஏறி ரமேஷ் ரூம்ல போய் உட்காந்துக்குவான் சார். சார் சீட்டு சார் தகராறு வரும். ஒருவேளை சீட்டு தகராறுலயே குத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, திறக்க போறீங்களா? நீங்க போலாம். வேன் இருக்கா சார்? ஏய், நடந்து போங்கடா. என்ன சார், வரும்போது வேன்ல கூட்டி வருவீங்க, போகும்போது நடந்துப்போம். போடா. வந்து கூட்டிட்டு போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சும்மாறா கைத. காசிக்கு போனவனும் கச்சேரிக்கு போனவனும் எவன்டா திரும்பி வந்தான்? அடட, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. விசாரிக்கத்தானே கூட்டிட்டு போனாங்க. அவங்க வந்துருவானுங்க. அவனுங்க வந்துட்டு அப்புறம் நம்மள யாரையாவது சந்தேகப்பட்டு கூட்டு போறதுக்கா? போலீஸுக்கு போனீங்க, என்னடா பண்ணாங்க? நாக்காளியை போட்டு உட்கார வச்சு ஃபேனை போட்டு விட்டாங்க. அப்புறம் காப்பி கொடுத்தாங்க. என்னடா கேட்டாங்க? போலீஸ்ல சேர சொல்லி கேட்டாங்க. நீங்களே அந்த வேலையை பாருங்க, எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த கேஸ பத்தி என்னடா கேட்டாங்கன்னா? எங்க 2 பேர் மேல சந்தேகம் இல்லையா, நீங்க போங்கன்னுட்டாங்க. அப்புறம் யாரும் வேற யார் மேல சந்தேகப்படுறாங்களா? இத நாங்க சொல்லணும். அப்புறம் காட்டி கொடுத்தேங்கிற பேர் எங்களுக்கு வரணுமா? ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாவறீங்க? இன்னொரு குறை வரணுமா? ஒண்ணு விழுந்தது பத்தாதா? அடிக்கடி மாடி ஏறி போறாரு எட்லார் கேகாம்பரம், அவரை தான் சொன்னோம். கொலை செய்துட்டாருனா? இல்லப்பா, சீட்டாட போறவன்னு சொன்னோம். அவர் மேலதான் அவனுக்கு ரொம்ப சந்தேகம். பாவண்டா, இந்த அம்மாவை நினைக்கும் போதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்கள விடுறா பாவம். இந்த குண்டு புள்ளையில பாத்தியாடா? எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட சொல்றா? அறிவு இருக்கா உனக்கு? அங்க சேர்த்தா குண்டு குண்டெல்லாம் குச்சி குச்சி ஆயிடுண்டா. ஏண்டா அவர் இல்லையே, இந்த அம்மா இனிமே என்ன செய்ய போறாங்க? எங்கேயாவது 10 பாத்திரம் துளைக்கி பொழைச்சுக்கிறாங்க. நமக்கு ஏண்டாவா? பாவிகளா, என் புருஷனையா காட்டி கொடுத்தீங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? அடே, நீங்க காலாவில போக, அம்மையில போக, கொள்ளையில போக. கொஞ்ச நேரத்துல வேன் வரும், அதுல அவரை போக சொல்லுங்க. அம்மா அம்மா அம்மா, எப்பமா வேன் வரும்? நானும் வரமா? வந்துருவா.